அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்காரு. மாரி செல்வராஜ் என்னதான் நீங்க சொன்னாலும் அவர் திருந்துற மாதிரி தெரியல. தொடர்ந்து நதுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் படம் எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய திரைப்பயணத்தில் ஒரு சில கருத்துக்களை அவர் மாற்றி தான் ஆகணும். இப்போ இந்த வாழை படத்தில் உள்ள சமூக பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் அனைத்து சமுதாய மக்களுமே ஒரு காலத்தில் பட்டிருக்காங்க. அந்த பொருளாதார நிலை அனைத்து சமுதாய மக்களுமே அவங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுமே வேலை செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, மளிகை கடையில் இருந்திருக்காங்க, வயலில் வேலை செஞ்சிருக்காங்க, எல்லா கஷ்டங்களுமே பட்டு தான் வந்திருக்காங்க. மாரி செல்வராஜ் மட்டும் கஷ்டப்படல. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே வாழை படத்தில் இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. அதுலேயும் நைஸாக நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி கிரேட் எஸ்கேப் ஆகிறாரு அப்படின்னு பார்த்துங்க. வாழை தன்னுடைய கதை என்று எழுத்தாளர் சோ தர்மன் கூறியிருந்த நிலையில் மாரி செல்வராஜ் அவர்கள் ட்விட்டரில் ஒரு ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படிங்கிறத பாருங்க. வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் எழுதிய வாழையடி என்கிற சிறுகதையை இப்போதுதான் வாசித்தேன். நல்ல கதை, அனைவரும் வாசிக்க வேண்டும். எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம